வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. பார்த்துடலாங்க அது தேவையான பொருள் என்னென்னு. கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, தேங்காய் கொஞ்சமாக. நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிக்குது. நம்ம வெங்காயம் போட்டுருக்கோம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெந்துருச்சுங்க. நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் முதலே போட்டால் கறியுங்க, அதனால தான் நான் கொஞ்சம் கடைசியாக போட்டேன். இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுலாங்க. உப்பு கொஞ்சம் தூவி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. கண்டிப்பாக தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை கம்மியாக வச்சு மூடி போட்டு வேக வைக்கும்போது அடி பிடிக்காது. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தால் போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். கிளறியாச்சுங்க, நம்ம மூடிடலாம். நம்ம பார்க்கலாங்க வெந்துச்சான்னு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெந்துச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாமே வெந்துருச்சுங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பெப்பர் மட்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே பாதி பாதி ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூவே சேர்க்கலினாலும் அல்டிமேட்டு தாங்க. அது தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ரச சாதத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ போட்டு பண்ணாலும் பத்தாது தான் போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.